வணக்கம். என்னடா சட்டியில பச்சையா என்னவோ வச்சிருக்கனேன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. சூப்பரான, அடிப்பொலியான, டேஸ்டியான ஒரு சூப்பர் மீன் குழம்பு தான். இந்த மீன் குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்காது. முக்கியமா இது குழந்தை பெத்தவங்களுக்கு குடுப்பாங்க. அவங்க இத அவங்களுக்கு இது கண்டிப்பா குழந்தை பெத்தவங்க தான் சாப்பிடணும்னு இல்ல. யார் வேணாலும் சாப்பிடலாம். ஆனா குழந்தை பெத்தவங்களுக்கு கம்பல்சரியா 41 நாள் என்னவோ இந்த குழம்பு மட்டும் தான் 3 நேரமும் குடுப்பாங்க. அவங்க இத கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல நானும் எங்க அத்தானும் இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். என் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப ஈஸி. இந்த மசாலாவ எங்க ஊர்ல பேச்சு மசால்ன்னு சொல்லுவோம். பொடி மிளகுன்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடையில போய் பேச்சு மசால் பொடின்னு கேட்டா இது குடுப்பாங்க. சாதா பேச்சு மசால்ன்னு கேட்டா நெறைய வேர்லாம் சேர்த்து ஒண்ணு குடுப்பாங்க. அத நீங்க அம்மில வச்சு அரைச்சும் குழம்பு வச்சுக்கலாம். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா, 2 ஸ்பூன் பொடி எடுத்து தண்ணீல மிக்ஸ் பண்ணி, உங்க தேவைக்கு 2 ஸ்பூனோ, 4 ஸ்பூனோ உங்களுக்கு தேவைக்கு எடுத்து தண்ணீல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, நீங்க என்ன மீன் வச்சிருக்கீங்களோ, அந்த மீனையும் இதுக்குள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்கன்னா, குழம்பு ரெடி. வைக்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு அப்படி இருக்கும். நம்ம இந்த மசாலா எப்படின்னா, நீங்க இப்பல்லாம் கிருமிக்கு மாத்திரை சாப்பிடுறோம்ல, நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிருமிக்கு மாத்திரையெல்லாம் கிடையாது. இந்த பொடிய தான் பச்சையா கலக்கி தருவாங்க குடிக்கிறதுக்கு. பச்சையா குடிக்கிறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். எனக்கு பிடிக்காது. குழம்பு வச்சா எவ்வளோ நாளும் சாப்பிட்டுருவேன். பச்சையா குடிச்சுக்கிடவே மாட்டேன். ஆனா எப்படியாவது நம்மள குடிக்க வச்சுருவாங்க. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்கள இத குடிக்க சொன்னா பக்கத்துல வந்து மோந்து கூட பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.